திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோவுடைய தலைவரான நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை அனுப்புறாங்க? சந்திரனுடைய மேற்பரப்பு ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 லான்ச் பண்ணாங்க. அதுல 25 கிலோ எடை கொண்ட பிரக்யான் அப்படிங்கிற ரோவரானது அனுப்பப்பட்டிருந்தது. இப்போ சந்திராயன் 5 திட்டம் மூலமா 250 கிலோ எடை கொண்ட ரோவரானது அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த சந்திராயன் 5 திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து ஜப்பானுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இஸ்ரோவும் ஜப்பானும் இணைந்து தான் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா சந்திரனுடைய மேற்பரப்பு பற்றிய விரிவான ஆய்வு மேற்கொள்றதுக்காக தான் சந்திராயன் 5. இதுக்கு முன்னாடி சந்திராயன் 4 லான்ச் பண்ணுவாங்க. சந்திராயன் 4 அப்படிங்கிறது நிலவோட கனிம மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து அதை ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் 4. அதுக்கப்புறமா தான் சந்திராயன் 5 மேற்கொள்வாங்க. இப்போ இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த சந்திராயன் திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ சந்திராயன் 1 ராக்கெட் எந்த ராக்கெட் மூலமாக சந்திராயன் 1 லான்ச் பண்ணாங்கன்னா PSLV C11 ராக்கெட் மூலமாக. சந்திராயன் 2 வந்து GSLV Mark 3 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டது. சந்திராயன் 3 LVM-3 ராக்கெட் மூலமாக அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்ன ராக்கெட்னா GSLV Mark 3, அதோட பேரை வந்து LVM-3 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அடுத்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க சந்திராயன் 1 அப்படின்னா 2008. சந்திராயன் 2 வந்து 2019 ஜூலை 22ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. சந்திராயன் 3 வந்து 2023 ஜூலை 14ஆம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் திட்ட மதிப்பு. சந்திராயன் 1க்கான திட்ட மதிப்பு என்ன அப்படின்னா 386 கோடியில சந்திராயன் 1 திட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. சந்திராயன் 2 வந்து 604 கோடி. அடுத்து சந்திராயன் 3 திட்ட மதிப்பு என்னன்னா 615 கோடியில மேற்கொள்ளப்பட்டது. எடை இந்த சந்திராயன் 1 எடை வந்து 1380 கிலோ, சந்திராயன் 2 வந்து 3850 கிலோ, சந்திராயன் 3 வந்து 3895 கிலோ எடை கொண்டது. நெக்ஸ்ட் இந்த ஆய்வுல என்ன கொண்டு வந்தாங்க? சந்திராயன் 1 மேற்கொண்ட ஆய்வின் மூலமாக நிலவுல தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியானது. அதுல அலுமினியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, சிலிக்கான் இருக்கு, இந்த மாதிரி கனிமங்கள் நிலவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராயன் 1 திட்டம் மூலமாக பெறப்பட்டது. அடுத்து சந்திராயன் 2 மூலமா நிலவுல ஆர்கான் 40 அப்படிங்கிற வாயு மூலக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டது. சந்திராயன் 3 பாத்தீங்கன்னா நிலவுடைய தென் துருவத்துல ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் 3 அனுப்பியிருந்தாங்க.